வணக்கம் வணக்கம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி SIR பணிகள் தொடங்கிடுச்சு. மக்கள் நிறைய பேருக்கு SIR பத்தி இன்னமும் முழுசா தெரியல. We have continuously opposed special intensive இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது presentation of this SIR. SIR பத்தி இன்னமும் முழுசா தெரியல. ஆரம்பிக்கலாமாப்பா? உங்களுக்கு காதுல உழுதான பேசுறது? ஐயோ இவங்களா? எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன். இப்ப எனக்கே நேரம் சரியில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் SIRக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்க. நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? போராட்டமா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. போராட்டம் போராட்டம் தமிழ்நாடு சுடுகாடு ஆக்கிடுவானுங்க போல இருக்க. வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன். பாருங்கம்மா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களால ஆக வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லையா? 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் SIR இல்லீங்களா? ரெட்ட வேடம் போடாதீங்க, பகல் வேடம் போடாதீங்க. அப்ப அந்த SIRலாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய DMK இப்ப ஏதோ BJP சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த SIR. நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த SIRங்கிறது ஒரு சூழ்ச்சி. நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது. பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். சார், அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. SIRன்றத என்னன்னு அவருக்கு தெரியல. இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு உதயநிதி படிச்சு வாங்கின டிகிரியில முறைகேடு இருக்கு. படிப்பை கூட ஒழுங்கா முடிக்கலையா உதயநிதி? நல்லா சொல்லு பர்சு. ஒழுங்கா படிப்பை கூட ஒழுங்கா முடிக்கலையா உதயநிதி? ஓ, அப்படியா விஷயம்? அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. We have continuously opposed special intensive presentation of this SIR issue. சரி. சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயத்த மீடியாவும் சேர்ந்து பெருசா ஊதிட்டாங்க மேடம். இது சின்ன விஷயமா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு தமிழ்நாடு. கண்டு விட்டாளையா? சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். SIR எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், SIR தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. கரெக்ட். இவனுங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் விலைவாசி குறைஞ்சிடவா போகுது? எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சி எடுத்து போராட்டம் பண்றதே வேலையா போச்சு. பெருமாள்லாம் நினைச்சா வெறும் பப்ளிசிட்டியா? அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வைங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும், அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வானாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? ஏன்னா நாங்களும் பார்த்துனே இருக்கிறோம். வந்ததுல இருந்து கட்சியை பத்தியும் தலைவரை பத்தியும் தப்பு தப்பா பேசினுக்கிற ஆதரவு இருக்கு அவன்கிட்ட. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில. இதெல்லாம் DMK ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? வெக்கமா இல்ல உனக்கு? அந்த கட்சி தொண்டன் வர சொல்லிட்டாலேரா. தலைவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. நான் கேக்குறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க? இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் SIR. எங்களுக்கு SIR வேணாம்னா
இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எப்படி என் தார்மீக சிந்தனை உன் தர்பீஸ் மண்டக்குள்ள இப்படி ஒரு தார்மீக சிந்தனையா? இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தடவை நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பத்தி அப்போ ஒண்ணும் சொல்லல. இப்ப சடனா வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனுங்கண்ணா. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள். உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். நான் சொல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு. ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் அவங்க தான் படிக்காமையால பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே, அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்ன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், நான் பாடுபடுவேன், காப்பாற்றுவேன் படிச்சாங்கல்ல. அது இவங்க படிச்சாங்களா, யார் படிச்சாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம். நீ என்ன சுத்த புரியாத இருக்கிய? டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிருவாங்க. நீ என்ன ஆன்டி கம்பெனி வேலை பாக்குற? அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா. அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட், ஓட்டர் டேட்டா பேஸ், எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். டபுள் என்ட்ரி, டபுள் ரெஜிஸ்டர். கிராமத்துல இருப்பாங்க, நகரத்துல இருப்பாங்க. காலையில சென்னையில ஓட்டு போடுவாங்க, சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக. அவன் இன்னைக்கு நேத்தா இப்படி இருக்கான், அப்பையில இருந்து இப்படிதான். அவன் பரம்பரை புத்தி அதானே. நல்ல ஈர விளக்கமாறு எடுத்து இறுக்கி விடணும் அவன் எல்லாம். கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு, பண்பானவனை உட்கார வச்சு, ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.